அனைவருக்கும் வணக்கம். தூத்துக்குடி மாவட்ட சட்டமன்ற தொகுதிகளோட கருத்து கணிப்பு முடிவுகளை தான் இந்த வீடியோல பார்க்க இருக்கிறோம். தூத்துக்குடி மாவட்டம் தென் மாவட்டங்கள்ல ஒரு முக்கியமான மாவட்டம்னு கூட சொல்லலாம். இங்க மொத்தம் 6 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு. என்னென்ன தொகுதிகள் இங்க வருது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது தூத்துக்குடி, விளாத்திக்குளம், ஒட்டப்பிடாரம், கோவில்பட்டி, ஸ்ரீவைகுண்டம், திருச்செந்தூர். ஸோ இந்த தொகுதிகளை உள்ளடக்கிய ஒரு மாவட்டமா தான் இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்டு சர்வே நம்ம பண்ணியிருந்தோம். அதில் சீட் ஷேர் எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன். செகண்ட் ரவுண்டு சர்வேல அதில் ஏதாவது சேஞ்சஸ் வந்திருக்கா, பர்சன்டேஜஸ் மாறி இருக்கா அப்படின்றத இப்போ நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். தூத்துக்குடியை பொறுத்த வரைக்கும் போலரைசேஷன் ஒரு பெரிய ஃபேக்டரா இல்லை. பட் ஆனால் ரிலீஜியன் வந்து இங்கே பிளே ஆகுது, சில இடங்கள் ஆகுது. அது எந்தெந்த இடம் அப்படின்றத நான் இப்போ சொல்றேன். முதல் சட்டமன்ற தொகுதி தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதி. இங்க மொத்தம் 862 சாம்பிள் கலெக்ட் பண்ணியிருக்கோம். டிவிகே 408, டிஎம்கே 321, ஏடிஎம்கே 95, அதர்ஸ் 38. பர்சன்டேஜ் வைஸ் டிவிகே 47% வாக்குகளை பெற்று முன்னிலை வகிக்குது. டிஎம்கேக்கு 37% கிடைச்சிருக்கு, ஏடிஎம்கேக்கு 11%, அதர்ஸ்க்கு 5% வாக்குகள் கிடைச்சிருக்கு. என்ன டிஃபரன்ஸ்? இங்க தாவேகா 6% வாக்குகளை வந்து இழந்திருக்கு, டிஎம்கே 6% உயர்த்திருக்கு, ஏடிஎம்கே 2% இழந்திருக்கு, அதர்ஸ்க்கு 2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ தூத்துக்குடியை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ரவுண்டு சர்வேல தாவேக்கா 50% மேல இந்த தொகுதியில போச்சு. இப்போ அங்க கொஞ்சம் டிப்பு தெரியுது. என்னன்னா இப்ப ரீசெண்டா தாவேக்கால நிறைய குழப்பங்கள்லாம் நடந்துச்சு. தூத்துக்குடி மாவட்ட தாவேக்கால அஜிதாங்களுக்கு அந்த மாவட்ட பொறுப்பு வழங்கப்படலை. அதுக்கப்புறம் அவங்க வந்து இங்க மறியல் பண்ணாங்க. அது எல்லாமே இருந்துச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கிரவுண்ட்ல நம்ம பார்க்கும்போது நல்லா ஒர்க் பண்ற ஒரு ஆர்கனைசரா, ஒரு ஹார்ட் ஒர்க்கரா, பார்ட்டி கேடரா இருக்கிறது அஜிதாங்கள் அப்படின்னு தான் நான் பார்க்கிறேன். எப்பவுமே நம்ம உழைக்கிறவங்க தான் சப்போர்ட் பண்ணணும். ஸோ ஹார்ட் ஒர்க்கருக்கு தான் என்னோட சப்போர்ட் என்னைக்குமே இருக்கும். ஸோ அஜிதாங்கள் தான் தூத்துக்குடி மாவட்ட தாவேகாவினுடைய முகமாவே தெரியுறாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் மேபி இதுல ஒரு டிப்பை ஏற்படுத்திருக்கலாம். பட் தாவேகா ஸ்டில் லீட் பண்ணிட்டு இருக்கு. 10% வாக்குகளை திமுகவை காட்டிலும் கூடுதலா பெற்று முன்னிலையில இருக்கு. ஸோ இது எப்படி இன்னும் ஒர்க் அவுட் ஆக போகுது அப்படின்றத நம்ம பொறுத்துன்னு தான் பார்க்கணும். பர்சன்டேஜஸ் குறையும் அப்படின்னு எனக்கு தோணலை. பட் ஆனால் தாவேகா இன்னுமே கொஞ்சம் இந்த தொகுதியில வந்து ஹார்ட் ஒர்க்கை பண்ணணும், ஃபைட் பண்ணணும் அப்படின்றதான் நம்மளுடைய ஒரு கன்சர்னா இருக்கு. அண்ட் டிஎம்கே ஸ்டில் 2வது இடத்துல நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான வலுவான கட்சியா தான் நிக்குது. ஏடிஎம்கேவை பொறுத்த வரைக்கும் இங்க டெபாசிட் இழப்பதற்கான ஒரு சூழ்நிலை தான் இருக்கு. அவங்களுக்கு பெருசா சப்போர்ட்டு தூத்துக்குடி மாவட்டத்துல பெரும்பாலான தொகுதிகளில் எப்படி இருக்கு அப்படின்றத இப்ப பார்ப்போம். இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இல்லை, அவங்க டெபாசிட் எடுக்கிற நிலைமையில் தான் இருக்காங்க. அதர்ஸ் 5% வாங்குறாங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்த மாவட்டங்கள்ல அதர்ஸ் இங்க தான் கொஞ்சம் அதிகமா வாங்குறாங்க இந்த தொகுதியில. பிகாஸ் இங்க வந்து நாம் தமிழரோட ஒரு ஓட் பேங்க் இருக்கு, ஒரு அளவுக்கு இருக்கு, ரொம்ப அதிகம் சொல்ல முடியாது. இந்த அதர்ஸ்ல அவங்களே 3% வராங்க. அதனால அவங்களுக்கான ஒரு ஓட் பேங்க் இங்க கிரியேட் ஆயிட்டு இருக்கு. அது தாவேகா கூட கம்பேர் பண்ணும்போது அது ஒரு சின்ன ஓட் பேங்க் தான் என்றாலும் அவங்க கொஞ்சம் டாமினேட் பண்றாங்க. அடுத்த தொகுதி விளாத்திக்குளம் சட்டமன்ற தொகுதி. இங்க மொத்தம் 614 சாம்பிள் கலெக்ட் பண்ணியிருக்கோம். இங்க டிவிகே 306, டிஎம்கே 201, ஏடிஎம்கே 91, அதர்ஸ் 16. டிவிகே 50% வாக்குகளை பெற்று ஒரு ஸ்ட்ராங்கான லீடிங்ல இந்த தொகுதியில இருக்கு. அதே மாதிரி டிஎம்கே 33%, ஏடிஎம்கே 15%, அதர்ஸ் 2%. ஸோ இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் எந்த சேஞ்சும் யாருக்குமே இல்லை. எல்லாருமே ஃபர்ஸ்ட் ரவுண்ட் சர்வேல எடுத்த அதே பர்சன்டேஜ் தான் ஹோல்டு பண்றாங்க. இது ஏன்னு நமக்கு தெரியல இந்த ரீசன். பட் நம்ம செகண்ட் ரவுண்ட் பண்ணும்போது டீம் வச்சு பண்ணதான், நான் தூத்துக்குடி செகண்ட் ரவுண்ட் சர்வே நான் போல, இங்க பார்க்கும்போது அதே ட்ரெண்ட் தான் இருக்கு. நம்ம வந்து சாம்பிளிங்க எடுத்த இடத்துலையும் எடுத்திருக்கோம், மற்ற இடங்கள்லையும் எடுத்திருக்கோம், ஆவரேஜ் பண்ணியிருக்கோம், அதுபடி பர்சன்டேஜஸையும் அலாட் பண்ணியிருக்கோம். பட் தாவேகாவுக்கு எங்கேயுமே பர்சன்டேஜ் வந்து ஏறவும் இல்லை, இறங்கவும் இல்லை. அதே மாதிரி தான் எல்லா கட்சிகளுக்கும் இருக்கு. அதர்ஸ்க்கு மட்டும் ஒரு 0.1% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அது பெரிய பர்சன்ட் இல்லை, அதனால நான் அதை போடலை. அடுத்த தொகுதி ஒட்டப்பிடாரம் சட்டமன்ற தொகுதி. இது வந்து ரிசர்வ்டு தொகுதியா வந்து ஒரு காலத்துல மாற்றப்படணும் அப்படின்னு கோரிக்கை எல்லாம் எழுந்துச்சு. இங்க 502 சாம்பிள் கலெக்ட் பண்ணியிருக்கோம். இங்க டிவிகே 206, டிஎம்கே 186, ஏடிஎம்கே 71, அதர்ஸ் 39. பர்சன்டேஜ் வைஸ் இங்க டிவிகே 41% வாக்குகளை பெறுது, டிஎம்கே 37%, ஏடிஎம்கே 14%, அதர்ஸ் 8% வாக்குகளை வந்து வாங்குறாங்க. டிவிகேக்கு 11% வந்து குறைஞ்சிருக்கு, டிஎம்கேக்கு எந்த சேஞ்சும் இல்லை, ஏடிஎம்கேக்கு 6% இன்க்ரீஸ் ஆகியிருக்கு, அதர்ஸ்க்கு 5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாவட்டத்துல நாம் தமிழருக்கு தான் கொஞ்சம் செல்வாக்கு இருக்கு. நான் ஏன் நாம் தமிழரை பிரிச்சு போடலை அப்படின்னா, மினிமம் ஒரு 10% வாங்கினாதான் நான் பிரிப்பேன். இன்னும் அந்த கட்சி அந்த அளவுக்கு இந்த மாவட்டத்துல எங்கேயும் வரல. அதனாலதான் நான் அதர்ஸ்ல சேர்த்து வச்சிருக்கேன். ஸோ நாம் தமிழரோட ஒரு ஓட் பேங்க் தான் அந்த அதர்ஸ்குள்ள இருக்கு. அதனால அவங்க இப்போ 8% வராங்க இல்லையா, இதுல வந்து 5% நாம் தமிழரோட ஓட்டா தான் இருக்கும். அப்படிதான் இருக்கு. 4.6 வரும், 5% வந்து அவங்களோட ஓட்டா தான் இருக்கு. ஒட்டப்பிடாரத்தை பொறுத்த வரைக்கும் ஹிஸ்டாரிக்கலா இது வந்து டிஎம்கே கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்த ஒரு தொகுதி. இங்க கொஞ்சம்
புதிய தமிழகம் மாதிரியான கட்சிக்கு செல்வாக்கு இருக்கு. பெரிய அளவுக்கு இல்லைனாலும் 2000 3000 ஓட்டாதான் உங்களுக்கு இருக்கும். அதனால இப்ப அந்த கட்சி யார் கூட கூட்டணிக்கு போக போகுதுன்னு தெரியல. பட் இயல்பாவே இங்க இந்த சேஞ்ச் சென்டிமெண்ட் நமக்கு தெரியுது. டிவிகேக்கு ஓட்டு டவுன் ஆனாலும் ஸ்டில் டிவிகே லீட் பண்ணிட்டு இருக்கு. ஒரு கடும் போட்டி மாதிரி தான் வருது. பட் நான் பாக்குறேன், அர்பனா இருக்கட்டும் ரூரலா இருக்கட்டும், அந்த ஓட்டிங் பேட்டர்ன் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கு. எங்கேயுமே பெரிய சேஞ்ச் தெரியல. அர்பன் ரூரல் டிவைடு தெரியல. திருமங்கலத்திலாம் அது தெரிஞ்சது, பட் இங்க தெரியல. அதனாலதான் நான் ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றேன் டிவிகே இந்த தொகுதியில நிச்சயமா ஜெயிச்சிரும் அப்படின்ட்டு. ஸோ ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் ஸ்பாய்லர் தான். ஏடிஎம்கேனால இங்க வெற்றி பெற முடியாது. டெபாசிட் இழக்கலாம் அல்லது 17% வரைக்கும் வரலாம், அவ்வளவுதான். அவங்க ஸ்டார் கேண்டிடேட்டை போட்டாலும் எந்த மாதிரியான பிரச்சாரத்தை முன்னெடுத்தாலும் இங்க அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பானது 0% தான் இருக்கு. ஸோ அவங்க முழுக்க முழுக்க ஒரு ஸ்பாய்லரா தான் இங்க தெரியுறாங்க. இது வந்து எம்ஜிஆர் வந்து 1977 முதல் சட்டமன்ற தேர்தலில் நிறைய இடங்கள்ல காங்கிரஸ் ஜனதா பார்ட்டி 2 பேரும் ஸ்பாய்லரா மாறினாங்க. அவங்க அதுக்கு முன்னாடி நிறைய சீட்ஸை வின் பண்ண கட்சிகளா இருந்தாங்க. இப்ப இருக்கிற அதிமுகவே சொல்லிடலாம். அதிமுக விஜய் அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் தாவேக்காவோட எழுச்சிக்கு அப்புறம் இப்ப ஸ்பாய்லரா இங்க மாறுது. ஒரு காலத்துல வின் பண்ண கட்சி தான் இப்ப ஸ்பாய்லரா மாறுது. அதுதான் எம்ஜிஆர் பீரியட்லயும் இருந்தது. ஜெகன்மோகன் ரெட்டி கூட சொல்லலாம். இப்போ வரைக்கும் காங்கிரஸ் ஆந்திரால ஒரு ஸ்பாய்லர் தான். ஸோ அந்த மாதிரியான ஒரு பேட்டர்ன் தான் இங்க போயிட்டு இருக்கு. ஸோ ஒட்டப்பிடாரத்தை பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரியான பேட்டர்ன் வந்து ஃபாலோ ஆக போகுது அப்படின்றது $1,000,000 கொஸ்டின். இப்போதைக்கு நம்ம பார்க்கும்போது பேட்டர்ன் வந்து ஒரு காஸ்ட் நியூட்ரலா தான் போயிட்டு இருக்கு, ரிலிஜன் நியூட்ரலாவும் தான் இருக்கு. ஸோ தாவேக்காவுக்கு இயல்பாவே இது ஒரு அட்வான்டேஜ் இருக்கிற மாதிரி தான் நான் பாக்குறேன். ஸோ டைட்டா பர்சன்டேஜஸ் வருது. ஸோ தாவேக்கா ஒட்டப்பிடாரம் மாதிரியான தொகுதிகள்ல இன்னும் நல்லா இறங்கி அவங்க களப்பணி ஆடுறாங்க அப்படின்னா நிச்சயமா வெற்றி வாய்ப்பானது அவங்களுக்கு இருக்கும். அடுத்த தொகுதி கோயில்பட்டி சட்டமன்ற தொகுதி. இந்த தொகுதியில வந்து முன்னாள் அமைச்சர் போட்டிட்டு எம்எல்ஏவா தேர்வானாரு. ஒரு கடும் போட்டியில கொஞ்சம் ஒரு 30+ வாக்குகளை எடுத்து தான் வெற்றி பெற்றார். இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் டிவிகே 406, டிஎம்கே 315, ஏடிஎம்கே 286, அதர்ஸ் 51. பர்சன்டேஜ் வைஸ் டிவிகே 38% வாக்குகளை பெற்று முன்னிலை வகிக்குது. டிஎம்கே 29%, ஏடிஎம்கே 27%, அதர்ஸ் 6%. ஸோ நம்ம பார்த்த இந்த இது வரைக்கும் பார்த்த தொகுதிகள்லயே ஏடிஎம்கே இங்கதான் 20%க்கு மேல வருது. பிகாஸ் ஸ்டார் தொகுதி. இங்க வந்து எம்எல்ஏவா இப்ப இருக்கிறவர் ஏடிஎம்கேவை சேர்ந்தவர் முன்னாள் அமைச்சர். ஸோ அவருக்கான வேல்யூவா 27 வருது. பட் இது டவுன் தான். அவர்கிட்ட இருந்து வாக்குகளை வந்து டிவிக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் சர்வேல எடுத்துருச்சு. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்னா நீங்க பாத்தீங்கன்னா 4வது போச்சு ஏடிஎம்கே. நாம் தமிழரை விட கீழே போச்சு. இப்போ ஏடிஎம்கேக்கு கொஞ்சம் கெய்னிங் மூமெண்டம் தெரியுது. பட் வின் பண்ற அளவுக்கு இல்லை. வின் பண்றதை கூட விடுங்க, 2வது இடம் கூட அவங்களால வர முடியாது. இங்க வந்து டிவிகேக்கு 1% குறைஞ்சிருக்கு. டிஎம்கேக்கு எந்த சேஞ்சும் இல்லை. ஏடிஎம்கேக்கு 13% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதர்ஸ்க்கு 12% குறைஞ்சிருக்கு. எங்கேருந்து அந்த ஓட்டு போயிருக்கு அப்படின்றது தெளிவா தெரியுது. அதர்ஸ்க்கு போன அந்த வாக்காளர்களை மறுபடியும் ரீட்டைன் பண்ணுது ஏடிஎம்கே. நிச்சயமா என்னென்ன எலெக்ஷன் ஒர்க்கை பண்ணணுமோ அதெல்லாம் அதிமுக திமுகவை சேர்ந்தவங்களாம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. அது இயல்பான ஒரு விஷயம் தான். ஸோ நிறைய ஹாட் பாக்ஸ் தர்றது, கொலுசு தர்றது, இந்த மாதிரியான நடைமுறைகள்லாம் தூத்துக்குடியில ரொம்பவே வந்து சாதாரணமா நடக்கும். அதனால இந்த முறையும் அந்த மாதிரியான விஷயங்கள் தான் இந்த ஓட்டு ஸ்விங்கை மாத்திருக்கும் அப்படின்னு தான் டீம்ல இருந்து கூட சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது நிச்சயமா கோயில்பட்டியில இந்த முறை மும்முனை போட்டி தான் நடக்க போகுது. ட்ரெயிலிங் லீடிங் அப்படின்னு மாறி மாறி வரும். ஸோ தாவேக்காவுக்கு எட்ஜ் இருக்கு. ஏன்னா திமுக அதிமுக 2 பேரும் பழம்பெரும் கட்சிகள். அதனால அந்த ஓல்டேஜ் வாக்குகளை மட்டும்தான் எடுப்பாங்க. மிடில் ஏஜோ அல்லது யங்ஸ்டர்ஸோட ஓட்டோ அவங்களுக்கு பெரிய அளவுக்கு ஒரு 5% தாண்டி வராது. ஸோ அந்த இடத்துலதான் தாவேக்காவுக்கு இங்க அட்வான்டேஜ் இருக்கு. நாம் தமிழர்னால பெரிய பர்ஃபார்மன்ஸை இங்க கொடுக்க முடியல. போன முறை அவங்க ஒரு 18 கிட்ட ஏறி வந்தாங்க. இப்போ அது குறைஞ்சிருச்சு. நம்ம ஃபர்ஸ்ட் ரவுண்டு சர்வேல சொல்றோம். ஸோ அதனால கோவில்பட்டி மாதிரியான தொகுதியெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மும்முனை போட்டி, கிளியர் மும்முனை போட்டி, போலரைசேஷன் இருக்கு. நாயுடு போலரைசேஷன் வருது. ஸோ தாவேக்கா நிச்சயமா வந்து இங்க ஒரு நல்ல கேண்டிடேட்டை போட்டு பிரச்சாரத்தை பண்ணாலே போதும். ஏன்னா எதிர்ப்பு வாக்குகள் பிளவுபடுது. அப்ப தாவேக்கானால ஈஸியாவே இங்க வெற்றி பெற முடியும். 1% குறையிறது ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இல்லை. ஸ்டில் தாவேக்காவுக்கு எட்ஜ் இருக்கிற ஒரு தொகுதியை தான் இந்த கோயில்பட்டி சட்டமன்ற தொகுதியை நான் பார்க்கறேன். அடுத்த தொகுதி ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்ற தொகுதி. இந்த தொகுதியில எம்எல்ஏவா தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முன்னாள் எம்எல்ஏ வந்து தாவேக்கால ஜாயின் பண்ணாரு 3 மாசத்துக்கு முன்னாடி. ஸோ அவருக்கு இங்க சீட்டு கொடுப்பாங்களா அப்படின்றது தெரியல. பட் அவருக்கு கொடுத்தா இந்த தொகுதியில வின் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி அவர் ஒர்க் பண்ணுவார். இங்க டிவிகே 206, டிஎம்கே 191, ஏடிஎம்கே 66, அதர்ஸ் 16. பர்சன்டேஜ் வைஸ் டிவிகே 43% வாக்குகளை பெற்று முன்னிலை வகிக்குது. தொடர்ந்து டிஎம்கே 40%, ஏடிஎம்கே 13%, அதர்ஸ் 4%. ஸோ ஸ்ரீவைகுண்டம் ரவுண்ட் 1 சர்வேல டிஎம்கே லீட் பண்ண தொகுதி. இப்போ இது வந்து டிவிகேக்கு கைமாறுது. இங்க வந்து என்ன சேஞ்ச், என்ன டிஃபரன்ஸ் வருது அப்படின்னு பார்க்கும்போது டிவிகேக்கு 13% இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. டிஎம்கேக்கு 1% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஏடிஎம்கேக்கு 13% டவுன் ஆயிருக்கு. அதர்ஸ்க்கு 1% டவுன் ஆயிருக்கு. இதை பார்த்தாலும் நம்மளுக்கு கிளியர் கட்டா தெரியுது
இங்க வந்து அதிமுகவோட ஓட்டர்ஸ் வந்து தாவேகா பக்கம் வராங்க. ஸோ அது வந்து பைபோலரா தான் மாறுது. கிட்டத்தட்ட பைபோலர் கண்டெஸ்ட் தான். 40-40 வருது, 43-40. ஸோ இருமுனை போட்டி டைட்டா போயிட்டு இருக்கு. அப்போ அதிமுக நிச்சயமா டெபாசிட் எடுக்கும். 13% நான் கொஞ்சம் அதிகமா கொடுத்துருக்கேன். இதை விட கம்மியாகும். இது வந்து உறுதியான பர்சன்ட் இல்லை, 13 கீழே தான் வந்துச்சு. பட் நம்ம ஆர்கனைசேஷன், பூத் ஸ்ட்ரக்சரு, இத்தனை நாள் எலெக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்ண பார்ட்டி அப்படின்றதுனால கொஞ்சம் 2% ஆட் பண்ணி தான் நான் போட்டிருக்கேன். அதை வந்து தாவேகா கூட சேர்த்துனா தாவேகா கிட்டத்தட்ட 45 கிட்ட வந்துடும். ஸோ அந்த கேல்குலேஷன்ஸ்லாம் வச்சு அண்டர் எஸ்டிமேட் பண்ணி தான் தாவேகாவுக்கு போட்டிருக்கேன். ஏன்னா புது கட்சி அப்படின்றதுனால. ஸ்ரீவைகுண்டத்தை பொறுத்த வரைக்கும் மகளிர் வாக்குகள் ஒரு பக்கமாக தான் வருது. எல்லா ஏஜ் கேட்டகரியும் நீங்க எடுத்துக்கோங்க. யங்ஸ்டரா இருக்கட்டும், 60 வயசுக்கு மேல இருக்கிறவங்களா இருக்கட்டும், மகளிரை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் தாவேகாவை தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ ஸ்ரீவைகுண்டம்லாம் கிளியர் கட்டா தாவேகா லீட் எடுக்கிற சீட்டு தான். பட் ஆனா ஒரு டைட் ரேஸ் வந்து எங்க வருதுன்னா ரூரல்ல வருது. அதுதான் இங்க ப்ராப்ளமே. ஏடிஎம்கே ஃபீல்டுல இல்ல, இந்த தொகுதியில ஏடிஎம்கே விட்டுருங்க. டிஎம்கே வந்து கிராமப்புறத்துல ஃபர்ஸ்ட் வருது சில இடங்கள்ல, தாவேகா சில இடங்கள்ல ஃபர்ஸ்ட் வருது. ஆனா யாரு ஃபர்ஸ்ட் வந்தாலுமே கிராமப்புறத்தை பொறுத்த வரைக்கும் 1% 2% தான் லீட் எடுக்கிறாங்க. அதனால கிராமப்புறத்தை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஷனா இருந்துச்சு. பட் நகர்ப்புறத்துல தாவேகா பெரிய லீட்ல வருது. ஸோ தாவேகாவுக்கு 3% லீடு கொடுக்கறது செமி அர்பன் அண்ட் நல்ல அர்பன் பகுதிகளில் வர்ற பூத்துல இருக்கிற ஓட்டர்ஸ் தான். ஸோ அதனால தாவேகா எப்படி இங்க பெர்ஃபார்ம் பண்ண போகுது அப்படின்றது ஒரு $1 மில்லியன் கொஸ்டின். ஆனால் ஸ்ரீவைகுண்டத்தை பொறுத்த வரைக்கும் தாவேகாவுக்கு வெற்றி வாய்ப்பு நிச்சயமா இருக்கு. அடுத்த தொகுதி, கடைசி தொகுதி, திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதி. 672 சாம்பிள் கலெக்ட் பண்ணியிருக்கோம். இது ஒரு ஸ்டார் தொகுதி. இப்போதைய அமைச்சர் இங்க எம்எல்ஏவா இருக்காரு. 2021 தேர்ந்தெடுக்கப்பட்ட, முன்னாலே ஒரு அதிமுக கூட இருந்திருந்தாரு. இங்க டிஎம்கே 317, டிவிகே 266, ஏடிஎம்கே 58, அதர்ஸ் 31. பர்சன்டேஜ் வைஸ் டிஎம்கே 47% வாக்குகளை பெறுது, டிவிகே 40%, ஏடிஎம்கே 9%, அதர்ஸ் 4%. ரவுண்ட் ஒன் சர்வேல இந்த தொகுதி மட்டும் ரொம்ப டைட் கண்டெஸ்டா வந்தது. தாவேகா கிட்டத்தட்ட நெருங்கி வந்துச்சு திமுகவுக்கு. இங்க என்ன டிஃபரன்ஸ் வருது செகண்ட் சர்வேல அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, டிஎம்கேக்கு 4% இன்க்ரீஸ் ஆகியிருக்கு, டிவிகேக்கு 2% குறைஞ்சிருக்கு, அண்ட் ஏடிஎம்கேக்கு 4% குறைஞ்சிருக்கு, அதர்ஸ்க்கு 2% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ டிவிகே கிட்ட இருந்து பர்சன்டேஜஸ் கொஞ்சம் ரிவர்ஸ் ஆகுது. அது என்ன ப்ராப்ளம் அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. ஆனால் கிரவுண்ட்ல வந்து ஒர்க் கொஞ்சம் லேகா தான் இருக்கு திருச்செந்தூர்ல. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயும் அப்படிதான் இருந்துச்சு, இப்போ அப்படிதான் இருக்கு. பட் ஸ்டில் தாவேகா தான் 2வது வரும், ஜெயிக்கும் இல்லைன்னா 2வது வரும் அப்படின்னு தான் நம்மளால பார்க்க முடியுது. ஆனால் 7% லீட்ல வந்து வராது திமுக அமைச்சர். அதனால அவரை தோற்கடிக்கிறது ரொம்ப கஷ்டம். இங்க காயல்பட்டினம்னு ஒரு முஸ்லீம் டாமினேட்டட் ஏரியா இருக்கு. அங்கெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா தாவேகா 22% தான் வருது, திமுக கிட்டத்தட்ட 60க்கு மேல இருக்கு. ஸோ முஸ்லீம் அந்த மைனாரிட்டி ஓட் பேங்க் கிறிஸ்டியன்ஸை விட்டுருங்க, மற்ற எல்லாரும் ஒரே மாதிரி அங்க டிஎம்கேக்கு தான் போடுறாங்க. அதனால அவருக்கு வெற்றி வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருப்பதா தான் நான் பாக்குறேன். அண்ட் திருச்செந்தூர்ல வந்து கேஸ்ட் அடிப்படையில ஓட்டு ஸ்பிளிட் ஆகுதா அப்படின்னு டெஸ்ட் பண்ணா அதுவும் ஆகலை. ஏன்னா ரவுண்ட் ஒன் சர்வேல நாம் தமிழர் கொஞ்சம் டிஎம்கே அமைச்சரை வந்து சேதாரப்படுத்துச்சு, ஒரு 3% அங்கேருந்து எடுத்தது. ஆனா இப்போ அது திரும்ப அவர்கிட்ட போற மாதிரிதான் இருக்கு. 4% இன்க்ரீஸ் பண்ணிட்டாரு அவரு. ஸோ தாவேகாவுக்கும் இங்க வந்து ஒரு கடுமையான ஒரு போட்டி இருக்கு. நிச்சயமா வந்து இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் நம்ம கேக் வாக்குலாம் சொல்ல முடியாது. ஒரு இழுபறி இருக்கிற தொகுதியா தான் திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதியை நான் பாக்குறேன். ஆனா இப்போதைக்கு திமுக தான் அங்க லீடிங்ல இருக்கு. மொத்தமுள்ள 6 சட்டமன்ற தொகுதிகள்ல தாவேகா 5 தொகுதிகள்ல முன்னிலை வகிக்குது. டிஎம்கே ஒரு தொகுதியில லீடிங்ல இருக்கு, ஏடிஎம்கே 0, அதர் 0. டிவிகேக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்டு சர்வேக்கும் இப்ப இருக்கிற சர்வேக்கும் இடையிலான அந்த வித்தியாசத்தை கணக்கிட்டு பார்க்கும்போது ஒரு சீட் இன்க்ரீஸ் ஆகியிருக்கு, டிஎம்கேக்கு ஒரு சீட் டவுன் ஆயிருக்கு, அண்ட் ஏடிஎம்கே அண்ட் அதர்ஸ்க்கு எந்த சேஞ்சும் இல்லை, அவங்க 0 தான், ஒரு தொகுதியில வெற்றி பெற மாட்டாங்க. ஸோ டிவிகே இந்த தூத்துக்குடி மாவட்டத்துல கிட்டத்தட்ட ஸ்வீப் பண்ணுது, 5 தொகுதிகளில் முன்னிலை வகிக்குது. டிஎம்கேக்கு ஒரு சீட்டு கெயின் ஆகுது. பர்சன்டேஜ் அடிப்படையில டிவிகேக்கு 44% வாக்குகள் கிடைக்குது, டிஎம்கேக்கு 37%, ஏடிஎம்கேக்கு 14%, அதர்ஸ்க்கு 5% வாக்குகள் கிடைக்குது. இதை பார்க்கும்போது டிவிகேக்கு எந்த சேஞ்சும் இல்லை, அவங்க முன்னாடி எடுத்த 44% தான் இப்போ ஹோல்டு பண்றாங்க. டிஎம்கேக்கு 2% இன்க்ரீஸ் ஆகுது, ஏடிஎம்கேக்கு 1% குறைஞ்சிருக்கு, அதர்ஸ்க்கும் 1% குறைஞ்சிருக்கு. இது வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண விஷயம் தான். ஏடிஎம்கேக்கு ஃபர்தரா ஓட்ஸ் ரெடியூஸ் ஆகும்னு தான் நான் பாக்குறேன். ஏன்னா நான் கொஞ்சம் ஹைப் பண்ணி தான் போட்டிருக்கேன். ஏன்னா அந்த ஆர்கனைசேஷன், மிஷனரி இது எல்லாத்தையும் பார்த்துட்டு. ஆனா மக்களோட ஓட்டிங் பேட்டர்ன் ஏடிஎம்கேக்கு எதிராக தான் இருக்கு. ஏடிஎம்கேவை ஒரு ஆப்ஷனாவே இந்த மாவட்டத்துல எங்கேயுமே பார்க்கல. கோவில்பட்டியில மட்டும் அந்த முன்னாள் அமைச்சர் நிக்கிறதுனால அந்த பர்சன்ட் ஏறி வருது. மற்றபடி அங்கேயும் அதிமுக தோத்துரும். சாதாரண கேண்டிடேட் யாராவது பார்ட்டியை சேர்ந்தவங்க நின்னாங்க அப்படின்னா, தூத்துக்குடியில அதிமுக 2024 பார்லிமெண்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா சில பூத் எல்லாம் மோசமா பர்ஃபார்ம் பண்ணிருக்கு. ஸோ அந்த கட்சி ஃபைட்ல இல்லை அப்படின்னு நான் பாக்குறேன். தூத்துக்குடியை பொறுத்த வரைக்கும் தாவேகாவுக்கு கேண்டிடேட் செலெக்ஷன் ரொம்ப முக்கியம் இந்த மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும். தூத்துக்குடியில அஜிதாக்குனால கண்டிப்பா நிறுத்தணும், அவங்க நிறுத்தினா வெற்றி பெறுவாங்க.
மற்ற கேண்டிடேட்ஸ் யாராவது நிறுத்தினாங்கன்னா அது எந்த அளவுக்கு பெனிஃபிட்டா இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியல. ஸோ இந்த மாவட்டத்தினுடைய கள நிலவரத்தை பார்க்கும்போது தாவேக்காவோட அந்த பர்சன்டேஜ் வந்து ஹோல்ட் ஆகுது, 44% அப்படியே இருக்கு, ஏறவும் இல்லை இறங்கவும் இல்லை. டிஎம்கேக்கு 2% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. மேபி இது வந்து டிஎம்கேவோட ஆர்கனைசேஷனல் ஒர்க் இது எல்லாமே இருக்கலாம். ஏடிஎம்கே ஃபர்தரா ரெடியூஸ் ஆகியிருக்கும். இப்போ இந்த 14% இருக்கு. பட் நான் 12 தான் சொல்லுவேன், 12 11 தான் சொல்லுவேன். அதர்ஸ்க்கு 5% வரும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு கள நிலவரம் தான் இந்த தூத்துக்குடி மாவட்டத்துல இருக்கு. இது போல இன்னொரு மாவட்ட சட்டமன்ற தொகுதிகளோட கருத்து கணிப்பு வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.